வருகை புரிந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அன்பு, பழனி, உங்கள் அனைவரையும் இந்த மகளிர் தினத்தில் சிறப்பாக பேச வர வைத்திருக்கும் வெற்றி செல்வன் அவர்களுக்கும் விஜயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் வெற்றி செல்வம் அவர்கள் 5 மணிக்கு கரைப்பொன்னில் வந்து மகளிர் தினம் கொண்டாட போறோம்னு நேற்று சொல்லிட்டார். இருந்தாலும் பல வேலைகள் இருப்பதால நாங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்து சேர்ந்துட்டோம். மகளிர் தினம் அடுத்தது என்னென்ன தினம் இருக்குது நீங்க அறிஞ்சிட சொல்லுங்க. மகளிர் தினம், தொழிலாளர் தினம், அடுத்தது சுதந்திர தினம், அடுத்தது குடியரசு தினம். சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தாய்மார்கள் தினம் சொல்லு, அன்னையர் தினம், முதியோர்கள் தினம், குழந்தைகள் தினம், தந்தை தினமா? சரி, ஓகே. இப்படி ஒவ்வொரு தினமும் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு தினமும் கொண்டாடுகிறோம். ஆனால் இதில் சிறப்பு வாய்ந்தது வந்து மகளிர் தினம். மகளிருக்கு வந்து நிறைய பெருமைகள் இருக்கிறது. ஆனால் உங்களிடம் தெரிஞ்சிருக்குதோ தெரியல, தெரிஞ்சிருக்கலாம். பெண்களால் போற்றப்படுகிறோம், பெண்களை தெய்வமாக போற்றப்படுகிறோம். தாய்மார்கள் வந்து பூக்களால், மலர்களால் போற்றப்படுகிறோம். தாய்மார்கள் போல் சிறந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் உங்களிடம் நிறைய திறமைகள் இருக்கிறது, பெருமைகளும் மறைந்து இருக்கிறது. ஆனால் நீங்க வெளிச்சத்துக்கு வரணும். பெண்களை வந்து தெய்வமா வணங்குறாங்க. கல்வி அறிவு மறுக்கப்படுகிறது, சமுதாயத்துல ஒதுக்கி வைக்கப்படுகிறது. வேலை வாய்ப்புல பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு காலத்தில் அடிமைகளாக உங்களை வழி நடத்தினார்கள். ஆனால் அப்பத்தி காலத்துக்கு பெண்கள் வெளியே வரக்கூடாது. கணவன் எழுந்தால் உடன்கட்டை ஏறணும். உடனே உயிரோடு போயிருக்கிறவங்கள கொண்டு அவளோட சேர்த்து கொல்லிப்பட வேண்டியதுதான் கொடுமைகள் அப்போ. ஆனால் கல்வி மறக்கப்பட்டது. சிறுக சிறுக இதையெல்லாம் வெளியே கொண்டு வந்தது பெருமை யாருக்கு? பெண்களுக்கு. தந்தை பெரியார், முத்துலட்சுமி ரெட்டி, ஔவையார் போன்ற சான்றோர்கள், அன்னி பெசன்ட் அம்மையார், அன்னை தெரேசா போன்ற பெண்கள் இதை வெளிச்சத்து கொண்டு வந்தாங்க. ஏன் பெண்கள் வெளியே வரக்கூடாது? இன்னைக்கு பெண்களாலே நாடு சிறப்படைகிறது. எந்த தொழிலில் எடுத்தாலும் பெண்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். காரணம், அவங்களுக்கு மறைஞ்சிருந்ததை இவங்க மறைத்து வச்சார்கள். நீங்கள் பெண்கள் இல்லைன்னா குடும்பமே இல்லை. பெண்கள், பெண் பிள்ளைகள் என்றால் குடும்பமே இல்லை, வழி நடத்த முடியாது. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. பெண்களை வந்து கடவுளாக மதிக்கிறாங்க. அதே சமயம் நதிகளையும் பெண்களாக மதிக்கிறாங்க. கவிஞர்கள் வர்ணிக்கிறார்கள். கங்கை, பிரம்மபுத்திரா, கண்டகி, சாரதா, ஜட்லட், கோதாவரி, கிருஷ்ணா, பாலாறு, செய்யாறு, தென்பண்ணை, காவேரி, இப்படி பெண்களை வந்து தெய்வமாக நதிகளாகவும் வர்ணிக்கின்றனர். இப்படி இருக்க பெண் குலத்திற்கு ஏன் நம்ம தாழ்வு அடையணும் சொல்லுங்க. உங்களிடத்துல நிறைய மறைஞ்சு கிடைக்குது, வெளி கொண்டு வரணும். எல்லாம் இருக்குது. எந்த திறமை ஆணுகிட்ட எதுவுமே கிடையாது. ஒரு ஆணை இழக்கிறவங்கள பெண்கள் தான். வந்துக்கிறவங்க எல்லாம் ஒரே ஒரு கடா இல்லை.